இருந்தாலும் நமக்காக நம்முடைய தந்தை காத்துக் கொண்டிருப்பார் என்று அனைவரும் சிறப்போடு வாழ வேண்டும். ஆமா, நீங்கள் இந்த உலகத்தில் இன்புற்று வாழ்ந்தால்தான் எனக்கு சந்தோஷம். இருந்தாலும் உங்களை அழைத்த காரணம் தெரியுமா? அந்த ஆண்டவனை வணங்குவதற்காகவே பாரிஜாத மலர் தோட்டம் தெரிவது பார்த்தால் அந்த பாரிஜாத மலர் தோட்டம் அந்த சிவபெருமானுடைய பரமபதத்தை அடைவன் என்பதற்காகவே வளர்த்து வருகிறோம். அந்த முக்கண் விடத்தை ஈசனுக்கு சொந்தமான மலர். ஈசனுடைய பரமபதத்தை நான் அடைய வேண்டும் என்பதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். வேலைக்கு செய்வதற்காக அந்த மலர் வேண்டும். விருப்பமான மலர் ஆண்டவனுக்கு. அதனால் அந்த மலர்கள் களவு போகா வண்ணம் யாரும் பறித்து செல்லாத வண்ணம், அந்த மலர்களை யாரும் பறித்து செல்லாத வண்ணம் நாங்கள் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக காவல் இருக்க வேண்டும். சரியா? நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். சென்று வாருங்கள். இதோ பார்த்தாயா தங்கைகள் என்ன செய்ய வேண்டும்? இவர்கள் அந்த மலர் செடிகள் வாடாது வதங்காது பார்த்துக் கொள்ள வேண்டும். தண்ணீர் ஊற்ற வேண்டும். தண்ணீர் ஊற்றுவது உங்களுடைய கடமை. அப்படியே யாரும் மீறக்கூடாது. சென்று வாருங்கள். என் 4 செல்வங்கள் நடந்து போவதை பார்த்தால் இந்த உலகத்தில் இதை விட எனக்கு என்ன பெருமிதம் வேண்டும்? மலருக்கு காவலாக இருவர், அந்த மலர் செடிக்கு நீர் பாய்ச்ச இருவர். நான் செய்த பாக்கியமே பாக்கியம். ஈசா தங்கச்சி, அதனுடைய வார்த்தையை கேட்டு வந்து விட்டோம் புத்தாங்கி மேட்டிற்கு. புத்தாங்கி மேட்டிலே அந்த பாரிஜாத மலர் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆமாக்கா. சரி, பாரிஜாத மலரை எப்படியாவது பறித்து சென்றால்தான் அண்ணனுடைய எண்ணமும் நிறைவேறும், நமக்கும் திருமணம் நடக்கும். ஆமாக்கா. ஆகையால் இன்னும் சற்று தொலைவில் தேடி பார்க்கலாம். சந்தோஷமாக ஆடி படிக்கலாம்.
ஆமா. காவலை காக்கிறதை விட நீங்கள் அமருங்கள். அக்கா அதை பார்த்தையா நாம் தேடி வந்த பாரதியார் என்ன அழகாக வளர்ந்திருக்கிறது. காலத்தை வீணாக்க கூடாது. மலரை பறித்துக் கொண்டு இப்பொழுது விரைவாக புறப்படலாம். யார் நீங்க இங்க வந்தீங்க? யார் நீங்கள்? என்ன யாருன்னு கேக்குறீங்களே? எங்களை யாருன்னு கேக்குறீங்களே? முதல்ல நீங்க யாருங்க? நாங்கள் யாரா? நாங்கள் தான் இந்த பூந்தோட்ட காவல்காரர்கள். காவல். என்னது? ஆமா. இந்த புத்தாங்கி மேட்டிலே இந்த பாரிஜாத மரத்துக்கு காவலா இருக்கு. நாங்க எங்களுக்கு சொந்தமானது இது. உங்களுக்கு சொந்தமா? ஆமா. என்னங்க இது? மலரை நாங்கள் பறிக்க வந்தோம். மலரை பார்த்தால் பெண்களுக்கு என்ன ஆசை வரும்? மலரை பறிக்கணும், கூந்தலில் சூடி அழகு பார்க்கணும். அதனால அந்த ஆசை தான் எங்களுக்கு வந்தது. ஏண்டி வாடி பரிடி. மலரை பார்த்தால் பெண்களுக்கு ஆசை வரும், அது உண்மைதான். ஆனால் இந்த மலரானது யாருக்கு சொந்தமான மலர் தெரியுமா? அந்த முக்கன் படைத்த அந்த ஈசனுக்கு மட்டுமே சொந்தமான மலர். அதனால் இந்த மலரை பெண்கள் எல்லாம் பறிக்க கூடாது. வந்த வழியை புறப்பட்டு போக போகணுமா? ஆமா. என்னங்க இது? இவ்வளவு நேரமா கெஞ்சி கேட்கிறோம், மலரை கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது சொல்றீங்களே. அக்கா நம்முடைய நாம வழக்கியவர்களை மயக்க வேண்டும். அப்படியே கிட்டக்கா, அப்படியே கிட்டக்கா. ஐயா, அப்படின்னா உங்கள் முடிவான முடிவே மலரை தர முடியாது. வாங்க, மலரை நீங்களே வச்சு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அண்ணா போயிட்டு வாங்க. நாங்க போறோம், போகிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஐயா, மலரை கொடுக்காவிட்டாலும் மங்கையான எங்கள் இருவரையும் கட்டி பிடித்து கண்ணத்தை ஒரு முத்தம் முத்தம் கேட்டா சிவசிவா சிவசிவன் காதை பிடிச்சி. நாங்கள் யார்? எப்பேற்பட்ட வாங்க. நாங்கள் யார் தெரியுமா? யாரு? இந்த புத்தாங்க மேட்டிலே வேள்விநாத முனிவர் இருக்கின்றாரே, அவருடைய மகன்கள் என்னுடைய அண்ணா வீரபத்திரன், வீரபத்திரன். நாங்கள் எந்நேரமும் சிவா 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 என்று சிவா 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 என்று சிவனையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்க ஆண்டவன் ஆண்டவனையே வணங்கிட்டு இருக்கிறீங்களே, ஆண்டவனை தானே வணங்குறீங்க. ஆமா. நீங்கள் வணங்கும் அந்த சிவபெருமானுக்கு எத்தனை பொண்டாட்டிய? 2 மனைவிகள், 2 பொண்டாட்டி வச்சிருக்காரு. ஆண்டவனே 2 பொண்டாட்டி வச்சிருக்காரு. அடியாரான நீங்க ஏங்க இப்படி கட்ட பிரம்மச்சரியா இருக்கணும்? அவர் கடவுள், அவர் ஆண்டவர், அவர் வைத்திருக்கலாம். நாங்கள் அடியவர்கள். ஐயா, யாரை பாக்குற? ஓ அண்ணா, ஏய் போங்க. நாங்க போக மாட்டோம். போக முடியாதா? மச்சாமீசே.